வணக்கம் நண்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நம்ம பென் டிரைவ்ல தான் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பூட்டபிள் பண்ணி அதில ஓஎஸ காப்பி பண்ணி திருப்பி ஓஎஸ் போடுவோம். அப்படி இல்லாம உங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நான் டைரக்ட்டா அந்த ஹார்ட் டிஸ்க்க என்னோட பிசில தான் இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா, அதில நீங்க ஓஎஸ் போடுறதுக்கு டைரக்ட்டாவே உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ஓஎஸ் போட முடியும். அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஃபைலும் தேவை. விண்டோஸ் ஃபைல் உங்களுக்கு தெரியும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு, அந்த மாரி பண்ணிக்கங்க. பட் இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா, ECUEFI அப்படின்னு இருக்கும். அத சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். அத நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன மேல பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் டூ கோன்னு இருக்கும். அதுல வின் டூ யூஎஸ்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு பேஜ்க்கு பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ டவுன்லோட் வெர்ஷன் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுலயே அப்கிரேட் வெர்ஷன் இருக்கு. பட் அது நமக்கு தேவை கிடையாது. ஃப்ரீலயே பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 30 எம்பி கிட்ட இருக்கும். ஸோ இது ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நார்மலா ஒரு சாஃப்ட்வேர நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ, அதே மாரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுல பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஒரு பென் டிரைவ பூட்டபிளா மாத்தி அதுல நீங்க ஓஎஸ் போட்டு, அத நீங்க திருப்பி கொண்டு போய் போட்டு அது ரொம்ப டைம் எடுக்கும். இதுனா நீங்க டைரக்ட்டாவே உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அது டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அத ஓப்பன் பண்ணலாம். லாங்குவேஜ் கேட்கும். ஜஸ்ட் இங்கிலீஷ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் போயிரும். நார்மலா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ, அந்த மாரி தான். இதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஜஸ்ட் அக்ரி குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுங்க. இதோட லொகேஷன் எங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். டிஃபால்ட்டா அதிலேயே இருக்கலாம். நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஜஸ்ட் நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். அதனால ஈஸியாவே டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லான்ச்ன்னு இருக்கும். டைரக்ட்டா லான்ச் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல ஐகான் வந்திருக்கும். அத வச்சு கூட நீங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் லான்ச் பண்ணிட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. டைரக்ட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் குளோன் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ISO ஃபார்மட்ல நீங்க பேக்கப் எடுக்கிற மாரி ஒரு இது இருக்கு. அப்புறம் பூட்டபிள் பண்றதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு தேவையானது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். விண்டோஸ் டூ கோ அந்த ஆப்ஷன் தான். இப்போ உங்களோட ஹார்ட் டிஸ்க்க உங்களோட பிசில கனெக்ட் பண்ணிட்டு, நார்மலா அந்த ஹார்ட் டிஸ்க்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார்வர்ட் பண்ணிருங்க. இப்ப என்ட்ட ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நான் உங்களுக்கு டெமோக்கு பண்ணி காமிக்கிறனால அந்த ஹார்ட் டிஸ்க்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நீங்க நார்மலா ஓஎஸ் போட்டாலே அந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஃபார்மட் தான் ஆகும். பட் நீங்க பெட்டர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ ஃபார்மட் பண்ணிடுறது பெட்டர். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதுல NTFS அப்படிங்கிறதுல வச்சுட்டு குயிக் ஃபார்மட்ன்னு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா டிக்ல இருக்கும். இல்லாட்டா டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே உங்களோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஃபார்மட் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டாவ ரெக்கவரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்க ஃபார்மட் பண்ணியாச்சு. இப்ப ஹார்ட் டிஸ்க்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். விண்டோஸ் டூ கோ யூஎஸ்பின்னு. அத கிளிக் பண்ணிக்கங்க. இதுல இன்ஸ்டாலேஷன் சோர்ஸ்ன்னு இருக்கும். அத ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபைல் அதாவது ISO ஃபைல் எங்க இருக்குன்னு காமிக்கும். நான் டெஸ்க்டாப்ல தான் வச்சிருக்கேன். அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரௌஸ் குடுத்து. இல்ல நீங்க குளோன் பண்றீங்கன்னா, உங்களோட ஓஎஸ் ஃபைல மட்டும் அதாவது உங்களோட விண்டோஸ் C நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அத குளோன் பண்றதுனால நீங்க குளோன் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ISO ஃபார்மட் வச்சிருக்கேன். விண்டோஸ் 7 ஓடது அல்டிமேட் வெர்ஷன். ஸோ அத பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 2வது டெஸ்டினேஷன் டிரைவ். அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க். ஸோ இத பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. மாத்தி வேற ஏதாவது ஹார்ட் டிஸ்க் டிரைவ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது டோட்டலா ஃபார்மட் ஆயிடும். ஸோ அத மட்டும் ஒரு தடவ கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது 447 ஜிபி. நான் அதே ஃபைல தான் பார்த்தீங்கன்னா, அங்கேயே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா, GPTலயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் கீழ ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த மாரி அதிலேயே காமிக்கும் பாருங்க. ஃபார்மட் பண்ணிட்டு தான் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ நீங்க ஜஸ்ட் எஸ் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஃபார்மட் ஆயிட்டு, அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்ஸ்டாலேஷன் ப்ளீஸ் வெயிட்ன்னு இருக்கு. ஸோ அத நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷன பொறுத்து இதோட ஸ்பீட் இருக்கும். அத பொறுத்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபார்மட் ஆயிட்டு டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 13 நிமிஷம் காமிக்குது. 13 நிமிஷத்துல ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிரும் அப்படின்னு காமிக்குது. இப்ப என்னோட ஹார்ட் டிஸ்க்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல தான் நம்ம ஓஎஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நார்மலா ஓஎஸ் ஃபைல்ல எப்படி இருக்கும் ப்ரோகிராம் ஃபைல்ஸ் அதுன்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆகுறத உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த மாரி அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிசிய பொறுத்து அதோட டைமிங் எடுத்துக்கும். என் பிசில ஒரு 13 நிமிஷத்துக்கு எடுத்துக்குது. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்களால ஈஸியா உங்களோட அதாவது உங்களோட ஓஎஸ பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கோ குளோன் பண்றதுக்கோ, இல்ல நியூ ஓஎஸ இன்ஸ்டால் பண்றதுக்கோ நீங்க இந்த சாஃப்ட்வேர யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா 100% பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிருச்சு. கீழ பார்த்தீங்கன்னா, தி ஆப்பரேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரணும். இந்த மாரி ஃபுல்லா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம். குளோஸ் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஓஎஸ் ஃபைலுக்கான எல்லா ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கும்.
இதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை உங்களோட 2வது லேப்டாப்போ பிசியோ எதுலையோ நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பூட்டப்பில் போயிட்டு உங்களோட பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது எந்த ஓஎஸ் பூட் ஆகணுங்கிறதுல உங்களோட செகண்டரி பிசியில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும் டேரெக்டாக அது லோட் ஆகிட்டு உங்களுக்கு பிசியில் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.